முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தருகிற படிப்பினையை நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். யார் இந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? மக்காவிலே பெரும் செல்வந்தராக வாழ்ந்த ஒரு நபித்தோழர். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையால் நடந்து சென்றால் அந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்களாம், இந்த பாதையால் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள் என்பதாக. அந்த அளவுக்கு செல்வந்தராக வாழ்ந்த ஒரு நபித்தோழர். அவர் பூசுகிற நறுமணம் மிகவும் விலை உயர்ந்த நறுமணமாக இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மாற்றுகிறான் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்திலே இஸ்லாத்தை ஏற்குகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றதும் அவர்களுடைய தாய் ஒரு போர்வையை கொடுத்து முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றதற்காக முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செல்வங்கள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மாற்றுகிறான் என்பதை பாருங்கள் சகோதரர்களே. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை இப்படியே நகர்ந்து செல்லுகிறது இஸ்லாத்தினுடைய பாதையிலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தகலத்துக்கு அழைக்குகிறார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்திலே கொடி கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே யுத்தங்களும் ஆரம்பிக்கப்படுகிறது. வலது கையிலே கொடியை ஏந்துகிறார்கள். வலது கரம் வெட்டப்படுகிறது. இடது கையிலே கொடியை கொடுக்கப்படுகிறது. இடது கையும் வெட்டப்படுகிறது. நெஞ்சோடு கொடியை சாய்க்குகிறார். நெஞ்சும் வெட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்கிறார்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய ஜனாசாவில் அவருடைய உடம்பை மூடுவதற்கு கபன் துணி இல்லாமல் புல்லை கொண்டு மூடுகிறார்கள். காலை மூடினால் தலை விளங்குகிறது, தலையை மூடினால் கால் விளங்குகிறது. எப்படியாக வாழ்ந்த ஒரு நபித்தோழர், தன்னுடைய வாழ்க்கை செல்வந்தராக வாழ்ந்த ஒரு நபித்தோழர், விலை மதிக்கக்கூடிய ஆடையை அணியக்கூடிய நபித்தோழர், விலை மதிக்கக்கூடிய நறுமணங்களை பூசக்கூடிய நபித்தோழர், தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மாற்றுகிறான் என்று பாருங்கள். இஸ்லாத்தை ஏற்றதன் காரணத்தினால் தன்னுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறார்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையை எப்படியாக அமையப் போகிறது என்று தெரியாது. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இருகரம் ஏந்தி பிரார்த்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இந்த இஸ்லாத்தின் பாதையில் நகர்ந்து செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். சகோதரர்களே, யாருடைய வாழ்க்கை எந்த நேரத்தில் தலைகீழாக மாறும் என்று யாருக்குமே தெரியாது. நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருந்திய வாழ்க்கையாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.